சுவையான வித்தியாசமான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வெல்கம் டு ஐசக் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு வெண்டைக்கால தேங்காய் போட்ட வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். அது எப்படின்றத பார்க்கலாம். தேவையான பொருள் வெண்டைக்காய் ஒரே ஈவனாக நல்லா கரெக்டான சைஸில் மெலிசா அது பாருங்க இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுமாரி மெலிசா நறுக்கிக்கோங்க. நம்ம எப்பயும் தாளிக்கிறது சும்மா ஒரு ஸ்பூன் அப்படின்னு போடுவோம். இல்லை, இப்போ என்ன பண்ணுறீங்க, நிறையவே பருப்பு போட்டுக்காங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப பிடிக்கும். நிறைய இது வெண்டைக்காய் பொரியலாகவும் செஞ்சுக்கலாம், வெண்டைக்காய் சாதமாக கூட கலந்துக்கலாம். இது நிறைய போட்டுக்கோங்க. இவ்வளவுமே நான் போட்டுருவேன் பாருங்க. கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு அப்படின்றது பார்த்துக்கோங்க. அது மாதிரி கடலை பருப்பும் இதுதான், இதே மாதிரி இருக்க எல்லா பருப்பையும் போட்டுருவான். நிறையவே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நிறைய இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அதே போலதான் தேங்காயும் நல்லா ஒரு மூடி நிறைய தேங்காயும் திருவி போட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு. பச்சை மிளகா உங்கள் தேவைக்கு ஏற்ப காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இந்த சுவையான தேங்காய் வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பாருங்க, எண்ணெயை நல்லா காய வச்சுட்டோம் வானல்ல. இப்போ கடுகு போட்டு தாளிக்கலாம். பச்சை மிளகா, கடலைப்பருப்பு, போட்டு உளுத்தம்பருப்பு, இதெல்லாம் நல்லா செவர வதக்கிடலாம். பாருங்க, நல்லா செவர வதங்கிடுச்சு பாருங்க. இந்த சமயத்தில் நம்ம வெண்டைக்காயை போடலாம். பாருங்க, வானல்ல வெண்டைக்காயும் அதோட கொஞ்சம் உப்பும் போட்டுடலாம். எப்பயும் வெண்டைக்காய்க்கு நிறைய உப்பு போடக்கூடாது, ஏன்னா அது சுருங்கிடும். கொஞ்சமாகவே உப்பு போடலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டோம்னா அது சுருங்கி வெந்துடும். இதை மூடி வைக்கலாம். பாருங்க, ஓரளவு வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். எவ்வளோ வந்தது பாருங்க, இவ்வளோதான் இருக்கு. அதனால தான் வெண்டைக்காயில் உப்பு போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடணும். இன்னும் இது வேகட்டும். இன்னும் 2 நிமிஷம் வெந்தால் தான் கரெக்டாக இருக்கும். பச்சை கலராக இருக்கு பாருங்க, கொஞ்சம் லைட்டாக கலர் மாறிச்சுன்னா சரியாக வெந்துட்டதாக அர்த்தம். அப்படி இல்லை உங்களுக்கு சந்தேகம்னா இது ஓரளவு வெந்துதான் இருக்குது, குழைவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் குழைவு போகட்டும். அப்போ மூடியே வேக வைக்க வேண்டாம், இப்போது திறந்து வேகட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு மேலே வதங்கணும்னு நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம வச்சுருக்க தேங்காவை இதில் போடலாம். நம்ம தேங்காவை போட்டுட்டு ரொம்ப நேரம் கிளற மாட்டோம் இல்லையா, அதனால் தேங்காய் போட்ட உடனே ஒரு 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். இது இரும்பு வானல்ன்றதுனால நான் 2 நிமிஷம் கூட வைக்க தேவையில்லை, வச்ச ஆஃப் பண்ணாலே போதும். அது தானவே அதுவே வறுத்துக்கும். இதுதான் இந்த தேங்காய் போட்ட வெண்டைக்காய் பொரியல். இது காரமாகவும் இருக்காது, இது ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கிறதுனால இந்த வெண்டைக்காய் பொரியல் குழந்தைகள் கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வெண்டைக்காய் பொரியலில் அப்படியே கூட வச்சுக்கணும் அவசியம் இல்லை. நம்ம எப்படி கேரட் சாதம், பீட்ரூட் பொரியல் வச்சு செஞ்சுக்கிறோமோ அதே போல் இந்த வெண்டைக்காவையும் அப்படியே கிளறி சாதத்தோட கிளறி வெண்டைக்காய் சாதமாகவும் வச்சுக்கலாம். சுவையான வித்தியாசமான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.